வணக்கம். நம்ம இப்போ திறன் ப்ரோக்ராம்ல எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து டேக் பண்றது, அப்புறம் அவங்க டேக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி மார்க்கெட்ரி மாடியூலுக்கு எனேபிள் ஆகுறாங்கங்கிற விஷயத்த நம்ம இப்போ ஒரு ஸ்கூல் லாகின்ல பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கூல் லாகின் போய்க்கிறோம். யூசர் நேம், யூடைஸ் கோட், அவங்களோட பாஸ்வேர்ட். டீச்சர்ஸா இருந்தா நீங்க டீச்சர் உங்களோட பாஸ்வேர்ட், டீச்சர்ஸா இருந்தா நீங்க டீச்சர் உங்களோட எம்எஸ் நம்பரை போட்டுட்டு நீங்க பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் ஆனதும் இந்த திறன் அசஸ்மெண்ட் கிளிக் செய்யுங்க. நீங்க இதை கிளிக் செஞ்சதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டேகிங்னு ஒரு ஆப்ஷன் வருது. இதுல வந்துட்டு ஸ்கூல் லாகின்ங்கிறனால உங்களுக்கு எல்லா கிளாஸஸோட டீடைல்ஸும் வரும். ஐ மீன் 6, 7, 8, 9ஓட டீடைல்ஸ். இதே வந்து கிளாஸ் டீச்சரோட நீங்க லாகின்ல போனீங்கன்னா நீங்க எந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சர் அசைன் ஆயிருக்கீங்களோ அந்த செக்ஷன் அந்த கிளாஸோட டீடைல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனை செலக்ட் செஞ்சுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பி செக்ஷன்ல இருக்கிற குழந்தைங்களோட டீடைல்ஸ் எல்லாம் இதுல வரும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆசிரியை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேகிங்கோட நோக்கம் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு குழந்தைகளோட திறனை பாக்குறாங்க. ஐ மீன் இவங்க நல்லா படிக்கிறாங்க, இல்ல இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் வேணும், இவங்க மீடியமா படிக்கிறாங்க, இப்படி வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகளை வந்து அடையாளம் காண தெரியும். இப்போ நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தைகளுக்கு ஒரு கேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல அவங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் நல்லா வரல, இவங்களை இன்னும் நம்ம வந்து மேம்படுத்தணும்னு நினைக்கும் போது நீங்க வந்து அவங்களுக்கு டேக் செஞ்சுக்கலாம். இந்த டேகிங் வந்து எதுக்குன்னா பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டுக்கான டேகிங். இதை வந்து நீங்க எஸ்ன்னு கொடுக்கும் போது பேஸ்லைன் அசஸ்மெண்ட்ங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த குழந்தைங்க போவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து திறன் ப்ரோக்ராமுக்குள்ள வருவாங்களா இல்லையாங்கிறது அவங்களோட மதிப்பெண்களை வச்சு நம்ம கணக்கிடுவோம். டேகிங்க்கு மதிப்பெண் கணக்கீடு தேவையில்லை. டேகிங்ல வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு எஸ், நோ, இன்னொன்னு வந்து நான் அப்டேட்டட். இந்த எஸ்ங்கிறது எதுக்குன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு நான் இந்த பையனை வந்து செலக்ட் செஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். நோ என்றா இந்த குழந்தை வந்து பேஸ்லைன் நல்லா படிக்கிறான், இந்த பையன் வந்து பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு தேவையில்லைங்கிற இதுல வந்து நீங்க நோன்னு செஞ்சுக்கலாம். நாட் அப்டேட்டட்ங்கிறது ஏதாவது பையன் புது என்ரோல்மெண்டா வரும்போது அவனோட டீடைல்ஸ் வந்து இங்கேயே இருக்கும். நம்ம எந்த நேரத்திலும் வந்து இதை நம்ம அப்டேட் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரிஷிதா இந்த குழந்தைய வந்து அப்டேட் செய்யறோம். இப்ப நம்ம 6 பேருக்கு போட்டுருக்கோம். ஒண்ணு வந்து சரி, இப்ப சேவ் செஞ்சுக்கலாம். இப்ப நீங்க சேவ் செஞ்சதுக்கு அப்புறம் சப்போஸ் ஒரு டீச்சர் வந்து நீங்க வந்து ஒரு குழந்தைய வந்து நீங்க செலக்ட் பண்ணி நோ கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இல்ல நான் இதை தெரியாம வந்து எஸ் கொடுக்கறதுக்கு பதிலா நோ கொடுக்கறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த ஆக்ஷன் பட்டனை இப்படி கிளிக் செய்தா போதும், அந்த குழந்தையோட டீடைல்ஸ் வந்து மாறிடும். இங்க வந்து உங்களோட ரிக்வெஸ்ட் அப்ரூவ், இந்த குழந்தையோட டீடைல்ஸை நீங்க மாத்திருக்கீங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா டீடைல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் டேகிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க் என்ட்ரிக்கு வந்து நம்ம போகலாம். இது வந்து பேஸ்லைன் மார்க் என்ட்ரி. நீங்க செலக்ட் செஞ்ச குழந்தைங்க வந்து பேஸ்லைன்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆவாங்க. இப்போ நம்ம வந்து கிளாஸ் 9 ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஸோ நம்ம எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எஸ் கொடுத்தோமோ ஸ்டூடெண்ட் டேகிங்ல அந்த பள்ளி மாணவர்களோட அந்த மாணவர்களோட டீடைல்ஸ் மட்டும்தான் இங்க வரும். இங்க வந்து நீங்க மார்க்ஸை என்டர் செஞ்சுக்கலாம். மேக்ஸ்ல எவ்வளவு எடுத்தாங்க, இங்கிலீஷ்ல எவ்வளவு எடுத்தாங்க, தமிழ்ல எவ்வளவு எடுத்தாங்கன்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 16 and 16க்கு கீழே இருக்கிற பசங்க வந்து திறன் ப்ரோக்ராமுக்கு உள்ள வருவாங்க. 17க்கு மேல இருக்கிற பசங்க வந்துட்டு அந்த சப்ஜெக்ட்ல இருந்து அவங்க வந்து பாஸ் ஆயிடுவாங்க. 3 சப்ஜெக்ட்லயுமே வந்துட்டு எல்லா பசங்களும் 17க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க வந்து திறன் ப்ரோக்ராமுக்கு உள்ள வராம அவங்க வெளியே நார்மல் ஸ்டூடெண்டா போவாங்க. சப்போஸ் 3 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து அவங்க கம்மியான மார்க் எடுத்தாலோ 16க்கு கீழே எடுத்தாலோ அவங்க திறன் ஸ்டூடெண்டா மாறிடுவாங்க. இப்போ நம்ம மார்க் என்ட்ரி செய்யலாம். இப்போ எந்த குழந்தைங்க எல்லாம்
யாரெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்லயாவது 16 கீழே இருக்காங்களோ அவங்க எல்லாம் எஸ்ன்னு டேக் ஆவாங்க. எஸ்ன்னா ஒன்னும் இல்ல, திறன் ப்ரோக்ராம்க்கு இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த ஸ்டூடெண்ட் 3 சப்ஜெக்ட்லயும் 17 நிறைய அதிகமான மார்க் எடுத்ததினால் இவங்க திறன் ப்ரோக்ராமுக்கு உள்ள வரல, இவங்க வெளியே போறாங்க. இதுல யாரெல்லாம் எஸ்ன்னு டேக் ஆயிருக்காங்களோ இந்த பசங்க வீக்லி எக்ஸாம், மந்த்லி எக்ஸாம் டில் எண்ட்லைன் எக்ஸாம் வரைக்கும் இந்த பசங்க திறன் ப்ரோக்ராம்ல இருப்பாங்க. நீங்க மார்க்கை சப்மிட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்க கிளிக் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால இந்த குழந்தைகளோட மார்க்ஸ், அவங்களோட எம்எஸ் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல வந்துடும். நீங்க உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம்.